ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 39. அப்போதே துணியை வெளியே உலர்த்திவிட்டு உள்ளே வந்திருந்தாள் ஆரா. அதனால் கதவு தாழிடப்படாமல் இருக்க தயக்கத்தோடே அங்கே வந்திருந்த ஆனந்த் கதவில் கை வைக்கவும் அது திறந்து கொண்டது. இதை ஆச்சரியமாக பார்த்தவன் மெல்லே உள்ளே செல்லவும் சமையலறைக்கு செல்ல எண்ணி கூந்தலை தூக்கி உச்சந்தலையில் கொண்டையிட்டபடியே தன் அறைக்குள் இருந்து வெளியில் வந்தவள் அங்கு ஆனந்தை கண்டு திகைத்து நின்றாள். நேற்றே அவ்வளவு இதை பற்றி பேசி கலைத்திருக்க மறுநாளே மீண்டும் வந்து நின்றிருந்தவனை கண்டு உண்டான சலிப்போடு, இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க என்றாள் ஆரா. உன்கிட்ட பேசதான் தனோ என அவன் மெல்லிய குரலில் துவங்கவும், ஓ காட், பேசின வரைக்குமே போதும், இதுக்கு மேலையும் இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புறீங்களா என்றால் சலிப்பான குரலில் ஆரா. இப்படி பேசவே முடியாதுன்னா எப்படி தானோ, பேசினாதானே பிரச்சனை தீரும் என்றவனை தீர்க்கமாக பார்த்தவள், இது பேசினா தீரும் பிரச்சனை இல்லை, பேசினா இன்னும் பெருசுதான் ஆகும் என்றாள் ஆரா. தனு ப்ளீஸ், நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளேன் என்று மீண்டும் துவங்கியவனை பொறுமையற்று பார்த்தவள், முதலில் உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது. அதுபோலத்தான் இதுவும். நீங்க எவ்வளவு பேசினாலும் என் முடிவில் கொஞ்சமும் மாற்றம் இருக்காது என்றாள் ஆரா தெளிவான குரலில். அப்படி என்ன மன்னிக்க முடியாத தப்ப நான் செஞ்சிட்டேன் என்று ஆனந்த் துவங்கவும் ஆரா அவனை ஒரு தீ பார்வை பார்க்க, சட்டென, நான் செஞ்சது தப்பில்லைன்னு சொல்லல தனு, தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன், மன்னிப்பும் கேட்குறேன் என்றான் ஆனந்த். ப்ளீஸ், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு யோசிக்காம கொலை செஞ்சிட்டேன். இப்போ மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னா எல்லாம் மாறிடுமா, இல்லை செத்தவங்க தான் உயிரோட வந்துடுவாங்களா என்றாள் ஆரா. அதுவும் இதுவும் ஒன்னா தனு என பேசக்கூட விடாமல் தடை செய்பவளை கண்டு உண்டான கோபத்தோடு ஆனந்த் கேட்கவும், ஆமா, எனக்கு ஒண்ணுதான், என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. பேசி டைம் வேஸ்ட் செய்ய வேண்டாம், நீங்க கிளம்புங்க, நான் படிக்கணும் என்றாள் ஆரா. படிக்கணும், இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா? உன் வாழ்க்கையில எனக்குன்னு எந்த ஒரு இடமும் இல்லையா? ஒரே ஒரு தப்பு உன்னை இப்படி மொத்தமா என்னை தூக்கி போட வைக்குதுன்னா அப்போ நான் யாரு உனக்கு என்றான் கட்டுப்படுத்த முடியாத கோபத்தாடான குரலில் ஆனந்த். அவனின் இந்த கோபத்திலா இல்லை கேள்வியிலா என தெரியாமல் திகைத்து விழித்தவளின் பார்வையில் சட்டென தணிந்து வந்தவன் சாரி என்று விட்டு அவளுக்கு முதுகை காண்பித்தவாறு திரும்பி நின்று தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள எண்ணி தலையை கோதிக்கொண்டிருக்க, அவனுக்கு இப்போது தேவையாய் இருக்கும் என புரிந்து தண்ணீரை கொண்டு வந்து ஆனந்தின் முன் வைத்தாள் ஆரா. அதுவரை தனக்குள்ளேயே தவித்து துடித்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் அந்த சிறு செய்கையை கண்ட நொடி விழிகளில் மின்னல் வந்து போனது. அதில் ஆர்வமாக திரும்பி அவளை பார்க்க, குடிச்சிட்டு கிளம்புங்க என்றால் சாதாரணமாகவே ஆரா. அதில் சட்டென முகம் சுருங்கிவிட அவளை நோக்கி 2 அடி வைத்தவன் ஆராவின் கரத்தை பிடிக்க முயல, கவனமாக அவன் தன் கை பிடிக்கும் முன் விலகி நின்றவள், அங்கே இருந்தே சொல்லுங்க என்றாள் ஆரா. அவளின் அந்த பேச்சிலும் பார்வையிலும் இருந்த ஒதுக்கம் அப்போதே ஆனந்த் மனதை தீண்டியது. அப்போதே 2 நாட்களாக அவள் தன்னை பெயர் சொல்லி கூட அழைக்கவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. வார்த்தைக்கு வார்த்தை விஸ்வா என அவள் அழைத்து பேசும் விதம் ஆனந்துக்கு அவ்வளவு பிடிக்கும். அவன் வீட்டு பக்கம் யாரும் கணவனை பெயர் சொல்லி அழைத்ததில்லை. இவள் முதன்முறையாக அழைத்தபோது லேசான திகைப்பும் வியப்பும் உண்டானாலும் அவளின் அந்த தனிப்பட்ட அழைப்பும் அவனுக்கு பிடித்தே இருந்தது. இதை அவன் ரசித்து கொண்டிருக்க, இதென்ன இவதான் வச்ச பேரு மாதிரி பெயர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறா, அதெல்லாம் கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லிடு தம்பி
என்றிருந்தார் ஆரம்ப நாட்களிலேயே எரிச்சலான குரலில் அகல்யா. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் அவன் ஆனந்தாய் இருக்க, அவளுக்கு மட்டுமே விஸ்வாவாக இருக்கும் அவளுக்கே அவளுக்கான பிரத்யேக அழைப்பை அப்போதும் ரசித்திருந்தானே தவிர தடுக்க நினைக்கவில்லை ஆனந்த். அப்படிப்பட்ட அழைப்பு 2 நாட்களாக இல்லாமல் போனதையே நேற்றில் இருந்து அவன் இருந்த மனநிலையில் ஆனந்த் கவனிக்கவில்லை. இப்போது அது புரியவும் கூர்மையாக அவளையே பார்த்தவன், விஸ்வான்னு கூப்பிட மாட்டியா தனு என்றான். அதற்கு பதிலேதும் சொல்லாமல் தன் பார்வையை தழைத்து கொண்டவளை பார்த்தவன், அப்போ நான் உன் விஸ்வா இல்லையா, சொல்லுதனு என அவளை நெருங்கி வந்து கேட்க, சட்டென இப்படி ஆனந்த் அருகில் வந்து நிற்பான் என எதிர்பாராதவள் வேகமாக அங்கிருந்து நகர முயல அவளின் கையை அழுத்தமாக பிடித்து நிறுத்தியிருந்தான் ஆனந்த். அவனின் அந்த பிடியை விடுவித்து கொள்ள முயன்றவாறே ஆரா விழிகளை கூட நிமிர்த்தி அவனை பார்க்காமல் இருந்த தோற்றம் அவனை வெகுவாக கோபம் கொள்ள செய்தது. ரொம்ப பண்றதனு நீ, ஒரு தப்பு நடந்துடுச்சு, அதுக்காக மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவியா நீ என்றான் இன்னும் தன் பிடியை அழுத்தமாக்கியவாறே ஆனந்த். அப்போதும் அவனுக்கு பதிலேதும் சொல்லாமல் அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே ஆரா முயன்று கொண்டிருக்க, அவளின் அந்த செய்கை ஆனந்தின் பிடிவாதத்தையும் பிடியையும் இன்னும் இறுக்கி இருந்தது. அது அவளுக்கு வலியை கொடுக்க, விடுங்க வலிக்குது என்றால் ஆரா, எனக்கும் தாண்டி வலிக்குது, இங்க வலிக்குது என தன் இதயத்தை சுட்டி காண்பித்தவன், ஒரு தப்பு, ஒரே ஒரு தப்புக்கு மொத்தமா உன்னால என்ன தூக்கி போட முடியும்னா அப்போ உன் மனசுல எனக்குன்னு இடமே இல்லையா என்றான் ஆனந்த். அதற்கும் அவள் அமைதியாகவே இருக்க, ஏதாவது பேசுதனோ என்றிருந்தான் எரிச்சலான குரலில் ஆனந்த். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்து, ஒரே ஒரு தப்பா என்றால் கூர்மையாக அவனையே பார்த்தபடி ஆரா. ஆமா என வேகமாக துவங்கியவன் அவளின் பார்வையில் யோசனையாகி அப்படியே நிறுத்த, அப்போ ஹால் டிக்கெட், அந்த செமினார் என்று கேட்டு ஆரா நிறுத்தவும் லேசாக திடுக்கிட்டான் ஆனந்த். இதெல்லாம் இவளுக்கு தெரிய வந்ததை பற்றி அறிந்திராதவனுக்கு இது பெரும் திகைப்பை கொடுக்க பதிலின்றி நின்றிருந்தான் ஆனந்த். இதெல்லாம் இப்போ தெரிய வந்திருக்கு, இன்னும் தெரிய வராம என்ன எல்லாம் இருக்கோ என்றால் சற்றே கேலியான குரலில் ஆரா. அதில் சட்டென தன்னிலை மீண்டவன், இதெல்லாம் எல்லாமே ஒண்ணுதானே என்றான். அவன் சொல்ல வருவது புரியாமல் ஆரா விழிகளை சுருக்கவும், இது எல்லாமே ஒரே விஷயத்துக்காக செஞ்சதுதானே, இதை ஏன் தனித்தனியா பிரிக்கணும் என்றான் ஆனந்த். அதில் ஒரு கசந்த புன்னகையை சிந்தியவள், அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்காக எத்தனை தப்பு வேணும்னாலும் செய்வீங்க, அப்படிதானே என்றால் அவனை கோபமாக முறைத்தவாறே ஆரா. அப்படி இல்ல தனு, இது ஒரு வேகம், ஒரு கோபம், அவ்வளவுதான் என்றவனை அதே கசப்போடு பார்த்தவள், உங்க வேகமும் கோபமும் ஏன் வாழ்க்கையை அழிக்கும்னா அப்படிப்பட்ட எதுவுமே எனக்கு தேவையில்லை என்றால் முடிவான குரலில் ஆரா. அப்போ உன் வாழ்க்கையில நான் இல்லையா என்று உடனே ஆனந்த் கேட்கவும் ஆரா பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள, பதில் சொல்லுதனோ, உன் வாழ்க்கையில அப்போ எனக்கு இடம் இல்லையா என்றான் மீண்டும் ஆனந்த். அதில் தீர்க்கமாக நிமிர்ந்து அவனை பார்த்தவள், உங்களுக்கு என்ன தவிர உங்க வாழ்க்கையில வேற எதுவுமே முக்கியம் இல்லையா என்றாள். அதற்கு நொடியும் தாமதிக்காமல் இல்லவே இல்லை என்ற பதில் அவனிடமிருந்து வந்தது. ஓ ரியலி, அப்போ உங்க சிஸ்டர், பிரதர், அவங்க ஃபேமிலி இதெல்லாம் ஏன் பொறுப்பு, நீதான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும்னு நீங்க சொன்னது எல்லாம் பொய்யா என்றாள் ஆரா. அதில் ஆனந்த் பேச முடியாமல் திகைக்கவும், உங்களுக்கு எப்படி என்ன தவிர வேற சிலதும் முக்கியமோ எனக்கும் அப்படித்தான் என்றாள் ஆரா. அதுவும் இதுவும் ஒன்னா, அது என் கடமைதானோ என்றவனை முறைப்பாக பார்த்தவள், இதுவும் என் கடமைதான், எங்க அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் என்றாள். இதுக்குதான் இவ்வளவு அமர்க்கலமா, உங்க அம்மாவை நான் பார்த்துக்க மாட்டேனா, இப்போவே நம்ம கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம், எங்க அம்மாவை போல கூடவே வச்சு பார்த்துக்கலாம், இத நீ முதல்லையே என்கிட்ட சொல்லி இருக்கலாம் தானோ, இவ்வளவு பிரச்சனையெல்லாம் நமக்குள்ள வந்தே இருக்காது என்றான் பெரும் பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடித்த குரலில் ஆனந்த். இப்போது அவனை முறைப்போடு பார்த்தவள், நீங்க யாரு சார் எங்க அம்மாவை பார்த்துக்க, ஏன் என்னால அது முடியாதா
என்றாள் ஆரா. என்ன தனு இப்படி கேக்குற? நான் அவங்களுக்கு செய்யக்கூடாதா என்ன? நீ வேற நான் வேறயா? அவங்கள நல்லா பாத்துக்கத்தான் நீ நினைச்சேன்னு முதல்லயே தெரிஞ்சு இருந்தா என மேலும் ஆனந்த் எதுவோ சொல்வதற்குள், நீங்க உங்க அம்மாவை உங்க அக்கா இல்ல தங்கச்சி வீட்டுக்காரர் பொறுப்புல விடுவீங்களா? அவங்களும் நல்லா பாத்துப்பாங்களாம் என்றாள் ஆரா. ஏன், நான் என்ன வேலைக்கு ஆகாதவனா என்ன என்ற கேள்வி அடுத்த நொடியே ஆனந்திடம் இருந்து அவ்வளவு கோபத்தோடு வெளிவந்திருந்தது. அப்போ என்ன நீங்க வேலைக்கு ஆகாதவன்னு நினைச்சிட்டீங்களா என்றாள் முறைப்போடு ஆரா. இது வேற அது வேற தனு. அம்மாவை பாத்துக்கிறது ஒரு மகனோட கடமை. அதை எப்படி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்க முடியும் என்றான் ஆனந்த். அந்த கடமை ஏன் ஒரு மகனுக்கு மட்டும்தான்னு நினைக்கிறீங்க? அது ஒரு மகளுக்கு இல்லையா என்ன என்றாள் ஆரா. அவளின் இது போன்ற நேரடி கேள்விகளுக்கு அவனிடம் எப்போதுமே பதில் இருந்ததில்லை. ஏனென்றால் அவன் அந்த கோணத்தில் யோசித்ததே இல்லையே. இதற்கு என்னவென அவன் பதிலளிக்க முடியும்? இங்க பாரு தனு, நீ பேசுறது விதண்டாவாதம். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன, அதுக்கு நான் ஒரு தீர்வையும் சொன்னேன். அதை நீ ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பண்ணுற. இது பிரச்சனைக்கு தீர்வு தேடுறது போல எனக்கு தெரியல. பிரச்சனை செய்யவே பேசுறது போல இருக்கு. இனி நாம இத பத்தி பேச வேண்டாம் என்றான் ஆனந்த். இததான் நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இனி இத பத்தி பேச நானும் தயாரா இல்ல. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்றாள் ஆரா. இரு, நான் இன்னும் பேசி முடிக்கல. உனக்கு நான் செஞ்சது தப்பா தெரிஞ்சா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு நான் செஞ்சது தப்பா தெரியல. என்ன அந்த அளவுக்கு போக வச்சதே நீதான். நான் சொல்லும் போதே நீ கேட்டு இருந்தா இதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம போயிருக்கும். சரி, இப்போ நடந்துடுச்சு. இனி அதை மாத்த முடியாது. ஆனா இனி நடக்கிறத நாம சரியா செய்ய முடியும். பொறுமையா உட்கார்ந்து பேசி நாம ஒரு முடிவுக்கு வரலாம். உனக்கு என் மேல கோபம் இருந்தாலும் அங்க நம்ம வீட்டுக்கு வந்து கோபப்படு, சண்டை போடு. ஆனா அங்க வந்துடு என்றான் ஆனந்த். நான் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியல இல்ல என ஆரா துவங்கும் போதே, உனக்கு தாண்டி நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கூட புரியல. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும். எனக்கே எனக்கா வேணும். அவ்வளவுதான். அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றான் சற்று அழுத்தமான குரலில் ஆனந்த். இதுவரை இருந்தது போல் இல்லாமல் அவன் பேசிய விதமே வித்தியாசமாக இருக்க, என்ன மிரட்டுறீங்களா என்றாள் ஆரா. இதுவரைக்கும் இல்ல, ஆனா அப்படி மிரட்டினாதான் வேலை நடக்கும்னா அதையும் நான் செய்வேன். நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உனக்கே தெரியும். நான் ஈவினிங் வரேன், உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தயாரா இரு என்றான் ஆனந்த். நான் வரமாட்டேன் என அப்போதும் ஆரா முறைத்து கொண்டே கூறவும், நீ வர்றியான்னு நான் கேட்கல, வர்றேன்னு சொன்னேன். நீயா வந்தா கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா தூக்கிட்டு போவேன், அவ்வளவுதான். ஆனா உன்னை விட்டுட்டு போகிற ஐடியா எனக்கு இல்ல என்றான் ஆனந்த். அப்போதும் அதையும் பார்க்கலாம் என்பது போல ஆரா அசராமல் முறைத்து கொண்டு நின்றிருக்க, அவளின் கொஞ்சமும் கலங்காத அந்த தோற்றம் அவனின் ஆத்திரத்தை தூண்டுவதற்கு பதில் ரசிக்க செய்ய, இந்த திமிர் தாண்டி உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே என அவளின் கன்னத்தை தட்டியவன், ஈவினிங் வரேன், ரெடியாயிரு என்று விட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் சென்று விட்டான் ஆனந்த். அவன் பேசி சென்றதெல்லாம் அவளை ஆத்திரத்தில் கொந்தளிக்க செய்ய, ஆனந்த் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவள் ஓய்ந்து போய் தலையை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் ஆரா. இங்கு கடைக்கு வந்திருந்த ஆனந்துக்கு மனம் பல்வேறு உணர்வுகளின் கலவையாக தத்தளித்து கொண்டிருந்தது. அவனுமே இப்படியெல்லாம் பேச வேண்டும் என நினைத்து அங்கு சென்றிருக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அவனையும் மீறி நடந்து விட்டிருந்தது. அவனுக்கு வேண்டியது அவளின் அருகாமை. அவள் எப்போதும் தன்னோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணமே தான் செய்வது தவறு என தெரிந்தும் பல தவறுகளை செய்ய வைத்திருந்தது. அப்படிப்பட்டவன் அவளின் விலகலை எப்படி ஏற்றுக்கொள்வான்? என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இல்லாதவளிடம் இனி பேசி என்ன பயன் என்றே இப்படி பேசிவிட்டு வந்திருந்தான். இது மேலும் அவளின் கோபத்தை தூண்டிவிட்டு இருக்கும் என அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஆனாலும் அவளிடம் இருந்து விலகி இருப்பதை விட அருகிலேயே இருந்து கொண்டு அவள் கோபமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கே வந்திருந்தான் ஆனந்த். அவனோடு இருந்து கொண்டு அவள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சமாளித்து சமாதானம் செய்து கொள்ளலாம் என்றே அவனுக்கு தோன்றியது. தினம் தினம்
அவள் வீட்டிற்கு இப்படி சென்று நிற்பது அவனுக்கு என்னவோ போல் இருக்க ஆராவை தன்னோடு அழைத்து வந்தபின் மற்றதை பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தான் ஆனந்த். அதனாலேயே ஆராவின் வீட்டில் இருந்து நேராக கடைக்கு வந்து விட்டிருந்தான். இப்போது அவன் வீட்டிற்கு சென்றால் சகுந்தலாவிற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அவரிடம் என்ன சொல்வது என அவனுக்கு புரியவில்லை. ஒருவேளை இப்படி ஒரு முடிவை அவன் எடுத்திருப்பது தெரிந்தாலும் அவர் தடுக்க வாய்ப்பிருப்பதை அறிந்தே அவரிடம் இப்போது இதை பற்றி சொல்லக்கூடாது என்று நினைத்திருந்தான் ஆனந்த். எப்போதும் தன் அறையில் இப்படி சோர்ந்து அமராதவன் கடந்த 1 மணி நேரமாக இப்படியே தான் விழிமூடி ஒரே இடத்தில் அசையாமல் சாய்ந்திருக்கிறான். வெளி தோற்றத்திற்கு அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் அவனின் மனம் உலைக்கலனாக கொதித்து கொண்டிருந்தது. மீண்டும் மீண்டும் அவன் மனக்கண்ணில் ஆரா அவனிடம் இருந்து தள்ளி நின்ற காட்சிகளே வந்து கொண்டிருக்க, ஏன் தனு இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? எல்லாருக்கும் அவங்க தேவைகளை பார்த்து பார்த்து செய்யறன்னா என் உயிரான உனக்காக எதுவும் செய்ய மாட்டேனா? உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அதை கொண்டு வந்து உன் காலடியில வைக்கிறேன். ஆனா நீ மட்டும் என் கூடவே இரு போதும். உன்னை விட்டு விலகி நிற்கவே என்னால முடியாது தனு. எனக்கு நீ வேணும். இப்போ மட்டும் இல்ல, எப்பவும். அன்னைக்கு சொன்னது மாதிரி 90 வயசு ஆனாலும் உன் மேல இருக்க ஆசையும் காதலும் எனக்கு துளியும் குறையாது. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான் என்றான் தவிப்போடு துவங்கி உறுதியான குரலில் ஆனந்த். ஏதேதோ திட்டமிட்டு அவன் காத்திருந்தும் ஆனந்தால் மாலை ஆராவிடம் சொல்லி இருந்தது போல் அவனால் அங்கு செல்ல முடியாமல் போனது. கடையில் எதிர்பாராமல் ஒரு பிரச்சனை. அங்கு வேலை செய்யும் பையன் அதே கடையில் வேலை செய்யும் பெண்ணை காதலிக்கும் விஷயம் பெண் வீட்டிற்கு தெரிந்து அது பெரும் பிரச்சனையாகி இருந்தது. அவனை தேடிக்கொண்டு பெண் வீட்டார் கடைக்கே வந்து ரகளை செய்ய ஊழியர்கள் செய்வதறியாது திகைத்தனர். சரியாக ஆனந்த் கிளம்ப இருந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்க ஆனந்துக்கு அப்படியே விட்டு செல்லவும் முடியாத நிலை. 10க்கும் மேற்பட்ட ஆட்கள் கையில் ஆயுதங்களோடு வந்திருக்க அவர்கள் இருக்கும் மனநிலைக்கு கடையை அடித்து உடைத்தாலும் உடைப்பார்கள் என புரிந்து அவர்களை பேசி சமாதானம் செய்து கொண்டிருந்தான் ஆனந்த். அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கு ஆனந்தின் மேல் பெரும் மரியாதை இருந்தது. அவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே அந்த பையனின் மேல் கை வைக்காமல் தன்னோடு வந்திருந்தவர்களை தடுத்து கொண்டிருந்தனர். பையனும் நல்ல பையன்தான் என ஆனந்துக்கு தெரியும். பெண்ணும் அவன் மேல் உயிராய் இருப்பது தெரிந்தது. பையனுடையது பெரும் உறவோ வசதியோ இல்லாத பின்னணி. அவனுக்கு அம்மா மட்டுமே. பெண்ணிற்கும் வசதி குறைவென்றாலும் உறவு ஜனம் அதிகம். இதில் பேச்சு முற்றிக்கொண்டே சென்றது. இருவரும் விரும்புவது தெரிந்த பின் அவர்களை சேர்த்து வைத்துவிட ஆனந்த் சொல்ல பையனின் அம்மாவுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. ஆனால் பெண் வீட்டினர் முடியவே முடியாது என ஒற்றை காலில் நின்றனர். வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என அந்த பெண் கூற அவளின் தாய் மாமன் அங்கேயே அந்த பெண்ணை போட்டு அடிக்க துவங்க பையன் அதை தடுக்க முயல அது மீண்டும் பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. தற்கொலை செய்து கொள்வேனே தவிர வேறு யாரையும் திருமணம் மட்டும் செய்து கொள்ளவே மாட்டேன் என அந்த பெண்ணும் அவ்வளவு அடியையும் வாங்கிக் கொண்டு பிடிவாதம் செய்ய இந்த வார்த்தை உறவினர்களை ஆத்திரம் கொள்ள செய்த அதே நேரம் பெற்றவர்களை அசைத்து பார்த்தது. அதில் ஒருவாறு அவர்கள் இறங்கி வர உறவினர்கள் கூட்டம் எதிர்க்க என பிரச்சனை திசை மாறியது. அதற்கும் ஆனந்த் சமாதானம் பேச ஒரு வழியாக எல்லாம் சுமூகமாக முடிய இரவு மணி 10 தொட்டிருந்தது. இதற்கிடையில் இருமுறை சகுந்தரா வேறு அழைத்து விட்டிருந்தார். அவரின் எதிர்பார்ப்பும் கேள்வியும் புரிந்தே ஆனந்த் அழைப்பை ஏற்காமல் அங்கு வேலை செய்பவனிடம் சொல்லி இங்கு ஒரு பிரச்சனை என்றும் வீட்டிற்கு வர லேட்டாகும் என சொல்லிவிடுமாறும் கூறினான். அதை அவர் எப்படி புரிந்து கொண்டாலும் சரி. இன்று இதற்கு மேல் ஆரா வீட்டிற்கு சென்று அவளை அழைத்து செல்வதெல்லாம் சரிவராது என அவனுக்கும் புரிந்தே இருந்தது. இதுவே சாதாரண நேரமாக இருந்தால் நேரத்தை பற்றியெல்லாம் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. எப்போது இவன் சென்று அழைத்தாலும் அவள் கிளம்பி வந்து விடுவாள். ஆனால் இப்போது நிலைமை அப்படி இல்லையே. நிச்சயமாக அவள் முரண்டு பிடிப்பாள் என தெரிந்தே இந்த நேரத்தில் சென்று அவளோடு வாக்குவாதம் செய்து பலருக்கு காட்சி பொருளாக ஆக விரும்பாத ஆனந்த் நாளை காலை சென்று அழைத்து வரலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தான். அதை கோமதியிடமும் அவன் வீட்டிற்கு செல்லும் வழியில் பகிர்ந்திருக்க மணி 10 தொட்டும் இன்னும் ஆனந்த் வரவில்லையே என்ற கவலையில்
வாயிலேயே நொடிக்கு ஒருமுறை பார்த்தபடி இருந்தவருக்கு இப்போதே கொஞ்சம் மனம் நிம்மதியானது. அதுவரை வரேன்னு சொன்னவர் ஏன் வரல? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அவங்க வீட்டுல ஏதாவது சொல்லி இருப்பாங்களோ என்றெல்லாம் எண்ணி பயந்து கொண்டிருந்தவருக்கு அந்த பயம் லேசாக தணிந்தாலும் ஆரா அங்கு கிளம்பி செல்லும் வரை கொஞ்சம் மனம் தவிக்கத்தான் செய்தது. அவரும் வீட்டிற்கு வந்ததில் இருந்தே பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க தீவிர முகபாவத்தோடு அமர்ந்து இருப்பவளிடம் சென்று ஏதாவது பேசக்கூட பயந்து அவள் அருகிலேயே செல்லவில்லை கோமதி. எங்கே தான் சென்று ஏதாவது பேசி அவள் மேலும் உச்சாணி கொம்பில் ஏறிக் கொள்வாளோ என்ற பயமும். எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளையே பார்த்துக்கட்டும், அவர்தான் இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லி இருக்காரே என்ற யோசனையுமாக அமர்ந்திருந்தார் கோமதி. இப்போது மறுநாள் காலை வருவதாக ஆனந்த் சொல்லி இருக்க, நாளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சரியாக நடக்க வேண்டுமே என்ற கவலை உண்டானது. அதில் அவசரமாக கடவுளிடம் கைகூப்பி அவர் ஒரு அவசர வேண்டுதலை வைத்தார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவளின் பார்வை தன்னை துளைப்பதைக் கண்டு கோமதி அவசரமாக எழுந்து சமையலறைக்குள் சென்றார். தன் வேண்டுதல் பலிக்கப் போவதில்லை என பாவம் அவருக்கு தெரியவில்லை அப்போது. ஆனால் நாளை சகுந்தலாவின் வரவு இதை வேறு மாதிரி மாற்றி ஆரா இப்படி ஒரு முடிவுக்கு வருவாள் என தெரிந்திருந்தால் அவரும் அப்படி பேசி இருக்க மாட்டாரோ என்னவோ.